இலவசமாய் கொடுக்கிறவர். அப்படின்னா ஞானம் என்றது படிப்பினாலே மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பழக்க வழக்கத்தினாலே மட்டுமல்ல, ஞானத்தினுடைய பிறப்பிடம் எங்க அப்படின்னா அது கர்த்தரிடத்துல தான் பிறப்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஞானம் கொடுத்தா அது வித்தியாசமா இருக்கும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய ஞானம் ரொம்ப பெருசு. அது வந்து பேதையை ஞானியாக்குறது. அது சொல்லி எல்லாம் எல்லாரும் கற்றுக் கொடுக்க எல்லாம் முடியாது. சிலருக்கு சொல்லி கொடுத்தா கூட மண்டையில் ஏறாது. நம்மளை மாதிரி ஆட்கள்னு வைங்களேன், ஒரு விஷயத்த 10 டைம் சொன்னாலும் என்ன பண்ணாதுன்னா நம்முடைய புத்திக்குள்ளே போய் சேராது. சிலர் நம்மளை திட்டும் போதே எப்படி திட்டுவாங்கன்னா மண்டையில் மசாலா இருக்கான்னு தான் கேட்பாங்க, இல்லைன்னா மண்டையில் என்ன களிமண்ணா இருக்கான்னு தான் கேட்பாங்க. இந்த வார்த்தையை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கலாம், உன் மண்டையில் என்ன மசாலா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நானும். அப்படி தான் நினைப்பேன். அப்படிதான் எதுவுமே நமக்கு மண்டையில் ஏறாது, சொல்லி கொடுத்தா புரியாது, என்னமோ பண்ணுறது மாதிரி இருக்கும், என்னமோ அவங்க என்னமோ சொல்கிற மாதிரி. அப்புறம் அந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓ இப்படியெல்லாம் சொன்னது இப்போதான் ஞாபகம் வருது, ஓ இதுதான் அன்னைக்கு சொன்னாங்களா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கடந்த நாட்களில் இந்த சாரா டக்கர் காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக பிரசங்கம் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஆஃபீஸ், அது ஒரு பெரிய ஆடிட்டோரியம், அது ஃபுல்லாக பிள்ளைங்க அப்படியே நிறைஞ்சிருந்தாங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைகளுக்காக பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய மனசில் அழுகையே வந்துருச்சு. ஸோ ஒரு நாள் நம்ம படிப்பில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணப்பட்டோம், கோமாளின்ற பட்டம் நமக்கு வந்துருச்சு. ஒரு நாள் ஞானம் இல்லை, உனக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு மண்டையில் ஏறாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜெபம் முடிச்ச உடனே அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கு, அந்த ஃபேக்கல்டிஸ்களுக்கு 1 hour ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அப்போது நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய ஞானம் எந்த இடத்துலையும் உங்களை நிறுத்த வைக்கும். அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராலையும் யூகிக்க முடியாது, யாரும் அதை நினைக்கவே மாட்டாங்க. ஆண்டவர், நான் நம்புறேன், அந்த களிமண் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி தான் கர்த்தர் ஞானவான்களா நிறுத்துவார். யாரு உங்களை பேதேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் கர்த்தர் ஞானியா நிறுத்துவார். அந்த எந்த மனுஷனையும் ஞானியாய் நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா கர்த்தரிடத்துல இருக்குது. உங்க பிள்ளைங்க ஞானத்துல குறைவுள்ளவங்களா இருக்காங்களா, உங்க பிள்ளைங்க பேதையா இருக்காங்களா, உங்க பிள்ளைக்கு அறிவே இல்லைன்னு பட்டத்தை வாங்குறாங்களா, நான் நம்புறேன் அந்த அறிவை பெருக பண்ணி கொடுக்கிற, ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள, ஞானத்தில் பயங்கரமான, ஞானத்துக்கே உறைவிடமான கர்த்தரிடத்தில் வந்தால் நான் நம்புறேன் நீங்க என்னென்ன ஞானம் கேட்குறீங்களோ சகல ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2023 வருடம் நீங்கள் ஞானமாய் நடக்க போகிறீர்கள். உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை ஞானிகளாய்